ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணரத்னமுமாரமணன். இன்று நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். உங்களது தினசரி உணவுகளில் நச்சு ரசாயனங்கள் கலந்திருக்கிறதா? இந்த கேள்வி கேட்டதும் உணவுகளின் பரிசோதனையில் பிதர்த்தரமான விஷயங்கள் தெரிகின்றன. இன்று உணவுப் பொருட்களில் உள்ள வேதிப்பொருட்களின் உண்மையை நான் வெளியிடப் போகின்றேன். ஆம் நண்பர்களே, நாம் தினசரி சாப்பிடுகின்ற பல்வேறு வகையான உணவுகளில் பல்வேறு வகையான வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. அவை சில உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். இப்போது அவற்றை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாவதாக MSG, அதாவது மோனோசோடியம் குளூட்டமேட். நீங்கள் பயன்படுத்துகின்ற எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் இந்த E621, அதாவது E621 என்கின்ற குறியீட்டை நீங்கள் நிச்சயமாக காணக்கூடியதாக இருக்கும். நாம் இவற்றை ஒருபோதும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இந்த E621 என்று சொல்லப்படுகின்ற மோனோசோடியம் குளூட்டமேட், அதாவது MSG, இது எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்று தெரியுமா? இதுதான் நாம் உண்ணுகின்ற உணவுகளின் சுவையை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கெமிக்கலாகும். ஆனால் இந்த இரசாயனத்தால் தலைவலி, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சில நேரங்களில் இருதய நோய்கள் கூட ஏற்படக்கூடும். இதுவே பலவீனமான உணர்வு மற்றும் மனநிலை மாற்றங்களையும் உண்டாக்குகின்றது என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். அடுத்ததாக இன்னும் ஒரு குறியீட்டை நீங்கள் பார்ப்பீர்கள், E211. E211 என்கின்ற குறியீட்டை நீங்கள் உங்களுடைய அனைத்து விதமான உணவுகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் சோடியம் பென்சோயிட். உணவுப் பொருள் தயாரிப்பதில் மிக பிரபல்யமான இந்த வேதியியல் பொருள் உடம்புக்கு மிக மிக ஆபத்தானது. உடம்பில் இன்று ஏற்படுகின்ற மிக பெரிய நோய்களுக்கெல்லாம் இந்த வேதியியல் பொருள் தான் காரணம் நண்பர்களே. இன்று மனித குலத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற புற்றுநோய் போன்ற பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய வேதிப்பொருள் என்றால் இந்த வேதிப்பொருள் தான். மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், அந்த வேதிப்பொருள் E211 என்கின்ற குறியீட்டுடன் உங்களுடைய உணவுப் பொருட்களில் காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற வேதிப்பொருள் உங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறான உடலியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதனை முன்கூட்டியே கூறிவிடுகின்றேன். பிள்ளைகளுக்கு ADHD என்று சொல்லப்படுகின்ற அட்டென்ஷன் டிஃபிக்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படுகின்ற செயற்கையான நிறமூட்டிகள் E102, E110, E133 என்கின்ற குறியீடுகளை கொண்டதாக உங்களுடைய உணவுப் பொருட்களில் இருக்கும். பார்க்க மறந்து விடாதீர்கள். இந்த வேதிப்பொருட்கள் தான் நமது உணவுப் பொருட்களின் நிறத்தை, அழகை உருவாக்குகின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா? அதே நேரம் நீங்கள் தினசரி அன்றாடம் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்களில் சில நம்பர்கள் இருக்கும், அதாவது நம்பர்ஸ், இன்கிரீடியன்ட்ஸ் பட்டியலை நீங்கள் நிச்சயம் பார்க்க வேண்டும். நாம் அவற்றை பார்க்க தவறுவதுண்டு. பார்த்தால் நீங்கள் E102, E211, E951 போன்ற நம்பர்ஸ்கள் அந்த உணவுப் பொருட்களில் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இந்த உணவு குறியீடுகளால் நமது உடல் ஆரோக்கியமடையப் போவதில்லை. நிச்சயமாக உடலில் அவை மிகப்பெரிய தாக்கங்களை, பாதிப்புகளை, உடல் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றது. இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது வருகின்ற உணவுகளில் ஃபாஸ்ட் ஃபுட், டீப் ஃப்ரைட் ஃபுட் போன்றவற்றில் மிகுந்த அளவுக்கு அதிகமான கொழுப்பு இருக்கின்றது. இந்த கொழுப்பானது இருதய நோய்கள், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு மற்றும் சர்க்கரை நோய் போன்றவற்றுக்கு மூல ஆதாரமாக, மூல காரணமாக இருக்கின்றது என்றால் ஒருபோதும் அவற்றை நாங்கள் புறம் தள்ளிவிட முடியாது. இந்த உடலுக்கு ஆபத்தையும் ஆரோக்கியமற்ற தன்மையையும் உருவாக்குகின்ற இந்த வேதிப்பொருட்கள் நிறைந்த உணவுகளை தவிர்த்து எவ்வாறு நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேர்வு செய்வது? சாஃப்ட் ட்ரிங்க்ஸை மாற்றி நாங்கள் பழச்சாறு அல்லது பனங்கற்கண்டு பானகம் போன்றவற்றை நாங்கள் பருகலாம். அதேபோல் பேக் சிப்ஸை மாற்றி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அல்லது சிறுதானியம், முறுக்கு என்பவற்றை நாங்கள் உணவாக தயாரித்து நாங்களாகவே தயாரிப்பதன் மூலம் அவற்றை உணவாக்கி கொள்ளலாம். அதேவேளை இந்த நூடுல்ஸ் போன்ற உணவுகளை முற்றாக தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது, ஆரோக்கியமானது. வேதிப்பொருட்களால் நிறைந்திருக்கின்ற இந்த உணவுகளை முற்றாக தவிர்ப்போம். எதிர்காலத்தில் நாம் நமது சந்ததி ஆரோக்கியமானதாகவும்
நோய் நொடியின்றி வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பதற்காக இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வினை நமது குழந்தைகளுக்கு வழங்குவோம். வேதிப்பொருட்களை நிறுத்தி உணவின் உண்மையை புரிந்து கொள்வோம். நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு உங்களுக்கு எப்படி பாதிக்கின்றது என்பதை அறிந்த பிறகு சரியான மாற்றங்களை செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த வீடியோ மிகவும் பிரயோசனமானதாக இருந்திருக்கும். ஆகவே இந்த வீடியோக்களை உங்களுடைய குடும்பத்தாருடன் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்வதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய உயிர், அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க முடியும் என்பதனை உறுதியாக கூற விரும்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.